விடாமுயற்சி தான் விஸ்வரூப வெற்றி. விடாமுயற்சி பண்ணுறவங்க தான் வெற்றியாளராக மாறிட்டு இருக்காங்க. அதை பற்றி தான் இந்த வீடியோவில் ஃபுல்லாக நம்ம பார்க்க போகிறோம். வெற்றி அப்படிங்கிறது யாருக்குமே சுலபமாக கிடைக்கக்கூடியது இல்லைங்க. ஆனால் அது ஒரு சீக்ரெட்டாக இருக்குது. அந்த சீக்ரெட் தான் விடாமுயற்சி. யாராலையாவது என்ன ஜெயிக்க முடியுமா அப்படின்னு கசக்கி எழுற எண்ணம் தான் நம்மளை வெற்றிக்கு கொண்டு போகுது. இந்த வீடியோவில் நீங்கள் உங்களோட வாழ்க்கையை வெற்றியடைய விடாமுயற்சி எப்படி உங்களை உயர்த்துது அப்படிங்கிறத புரிஞ்சுக்க போகிறீங்க. நம்பர் 1, ஏன் நமக்கு முயற்சி முக்கியம்? ஏன் அது ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது? நம்ம எல்லாருமே ஒரு பெரிய கனவை தான் காண்றோம், ஆனால் அது பாதியிலேயே நிறுத்திடுறோம். ஏன், எதுக்காக நிறுத்திடுறோம்? காரணம் இருக்கா? காரணம் இருக்குது. அதுதான் தோல்வி. தோல்வியோட பயம்தான் நம்மளை பாதியிலே நிறுத்த வைக்குது. அடுத்தது சொசைட்டி நம்மளை நீயா இதை பண்ண போகிற அப்படின்னு கேள்வி எழுப்புறது. ஆனால் விடாமுயற்சி நம்மளை அந்த எல்லையை கடந்து செல்ல வைக்கக்கூடிய ஒரு பெரிய சக்தின்னே சொல்லலாம். எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன், ஒரு குழந்தை நடக்க கற்றுக்கிறது எப்படி? அது பல முறை விழுந்து தான் அது நடக்கவே ஆரம்பிக்குது. அது நடக்கிற வரைக்கும் அந்த குழந்தையாக இருக்கட்டும், தாயாக இருக்கட்டும், ஒரு முறை கூட நிறுத்தியிருக்க மாட்டாங்க. கிவ் அப் பண்ணியிருக்க மாட்டாங்க. அந்த குழந்தை விழுந்துருச்சு அப்படிங்கிறதுக்காக அது ட்ரை பண்ணாமல் இருந்திருந்தாலும், அந்த அம்மாவும் வேண்டாம் விழுந்துருச்சு குழந்தைன்னு ட்ரை பண்ண விடாமல் இருந்திருந்தாலும் அந்த குழந்தையால் நடந்திருக்க முடியுமா? கிடையாதுல்ல. அது 3-4 மாதமாக ட்ரை பண்ணி உருண்டு பறண்டதுனால தான், 3-4 மந்த்ஸாக அது ட்ரை பண்ணதுனால தான் அது எந்திரிச்சு நிற்குது, நடக்குது, நடக்கவும் பழகிடுச்சு. இதே மாதிரி தாங்க நீங்களும் உங்களோட வாழ்க்கையில் ஒரு வாட்டி கீழே விழுந்துட்டீங்க அப்படின்னு விட்டுட்டிங்கன்னா அந்த குழந்தை மாதிரி நீங்கள் எப்படி நடக்க முடியும்? முடியாதுல்ல. கண்டிப்பாக நம்மளோட விடாமுயற்சிக்கு கண்டிப்பாக வெற்றி இருக்குது. அதனால் நீங்கள் ட்ரை பண்ணிக்கிட்டே இருங்க. ரெண்டாவது, ரியல் லைஃபோட ஸ்டோரிஸை பார்க்கலாம். நம்பர் 1 என்னென்னா, கொலோனல் சாண்டர்ஸை பற்றி தான் பார்க்க போகிறோம். KFC ஃபவுண்டர். அவர் 65 வயசில் 1000+ ரிஜெக்ஷன்ஸை அவர் பார்த்தாரு. அவரோட 65வது வயசில் ரெசிபி மேலே அவருக்கு ரொம்பவே நம்பிக்கை இருந்துச்சு. அவர் ட்ரை பண்ணிகிட்டே இருந்தார். அவர் நினச்சிருந்தாரு அப்படின்னா அவருக்கு 1000 ரிஜெக்ஷன் வந்துச்சு. அப்பயே வேணாண்டா, என்னடா இவ்வளோ ரிஜெக்ஷன் வருது அப்படின்னு விட்டுட்டு போயிருக்கலாமே. ஏன் அவர் விட்டுட்டு போகல? அவருக்கு அவரோட ரெசிபி மேலே நம்பிக்கை இருந்ததுனால இன்றைக்கி ஃபைனலி அவர் KFC உலகம் முழுக்க பிரபலமாக மாறி இருக்கு. நம்ம ஒரு ரிஜெக்ஷன் வந்தாலுமே ரிஜெக்ஷன் வந்துருச்சு, நஷ்டமாயிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு போயிடும். பிகாஸ் அவர் என்ன பண்ணியிருக்காரு, 1000+ ரிஜெக்ஷன் வந்திருக்குங்க. ஆனால் அவர் அதை விடவே இல்லை. நெவர் கிவ் அப் பண்ணாமல் பண்ணதுனால தான் இன்றைக்கி அந்த KFC அப்படிங்கிற ஒரு நேம் உலகம் முழுக்க பிரபலமாக இருக்குது. இதை தான் சொல்லுவாங்க விடாமுயற்சி பண்ணணும் அப்படின்னு. எடுத்த உடனே யாருமே மேலே வந்துட போகிறது கிடையாது. அவங்களோட தோல்விகள்லேருந்து தான் அவங்க வெற்றியை அடைய முடியும். ரெண்டாவது, தாமஸ் எடிசன். ஐ டிட் நாட் ஃபெயில் 1000 டைம்ஸ், ஐ டிஸ்கவர்ட் 1000 ways இட் ஓன்ட் ஒர்க். பல்ப் கண்டுபிடிக்க 1000+ ட்ரையல்ஸை அவர் பார்த்துருக்காரு. விடாமுயற்சி தான் மாடர்ன் வேர்ல்டுக்கு லைட்டை கொடுத்துச்சு. அவர் அன்றைக்கி அவ்வளோ ட்ரையல்ஸ் பண்ணி எதுவுமே ஒர்க் ஆகலைன்னு விட்டுட்டு போயிருக்கலாமே. அப்படி விட்டுட்டு போயிருந்தா இன்றைக்கி நமக்கு லைட் கிடச்சிருக்குமா? நம்ம இந்த மாடர்ன் வேர்ல்டில் லைட்டோட இருந்திருப்போமா? கிடையாது. அவர் அவ்வளவும் விடாமுயற்சியோடு ஒர்க் பண்ணதுனால தான் இன்றைக்கி அவருக்கு இந்த பெரிய வெற்றி கிடச்சிருக்கு. மூணாவது, தாஷ்ராத் ரஞ்சி, தி மவுண்டைன் மேன்னு சொல்லுவாங்க. 22 வருஷமாக கல்லை வெட்டி ஒரு மலையை கிழிச்சு ரோடு பண்ணார். ஒரே காரணம், அவரோட மனைவிக்காக. இம்பாசிபிள்னு தோன்ற விஷயமும் பாசிபிள் ஆகணும் அப்படின்னா விடாமுயற்சி தான் வழின்னு சொல்லியிருக்காங்க. மூணாவது, விடாமுயற்சி விசஸ் கிவ் அப் பற்றி தான் பார்க்க போகிறோம். நம்ம எல்லாத்துக்குமே ஒரு கர்டன் பாயிண்ட்டுக்கு போனதுக்கு பிறகு தான் இது என்ன கிடைக்காதுன்னு சொல்லி கிவ் அப் பண்ணுறோம். பட் நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் மேஜிக் இருக்கலாம். மோஸ்ட் பீப்புள் கிவ் அப் when they are just 3 feet from gold. மினி சயின்ஸை நான் சொல்கிறேன். ஒரு நபர் கோல்டு மைனோட டிக்கிங் பண்ணிட்டு இருக்காரு. 3 feet தான்னா கோல்டு கிடைக்கும்னு தெரியல அவருக்கு. பட் அவங்க அந்த அளவுக்கு தான் முயற்சி பண்ணிவிட்டு ஸ்டாப் பண்ணுறாங்க, என்னால் முடியல அப்படின்னு. அடுத்தவர் அந்த இடத்துல பண்ணுறாரு, அதுதான் அவருக்கு ஜாக்பாட் அடிக்குது. உங்களுக்கு புரியலையா? ஒரு நபர் ஒரு இடத்துல தங்கம் இருக்குது அப்படின்னு போயிட்டு தங்கம் இருக்கிற இடத்துல தோன்றாரு, நல்லா தோன்றாரு, ரொம்ப தூரம் தோண்டிட்டாரு. பட் அவருக்கு தங்கமே கிடைக்கல. ஆனால் அவருக்கு தெரியல, இன்னொரு 3 அடி தோண்டினாருன்னா அவருக்கு அங்கே புதையல் இருக்குது, பெரிய புதையல். ஆனால் அவரால் முடியல. இவ்வளோ முயற்சி பண்ணிட்டோம், கிடைக்கல, இன்னும் முயற்சி பண்ணி எங்கே கிடைக்க போகுதுன்னு விட்டுட்டு போயிடுறாரு. அதே இடத்துக்கு இன்னொரு நபர் ஒரு 3 அடி தான் தோன்றாரு, அவருக்கு ஒரு தங்க சுரங்கமே கிடைக்குது. இதுதான் சொல்லுவாங்க அவருக்கு ஜாக்பாட் அடிச்சதுன்னு. ஸோ என்ன பண்ணணும்? இவ்வளோ தூரம் விடாமுயற்சி பண்ணிட்டோம், இன்னும் கொஞ்சம் பண்ணிட்டா நமக்கு கிடைச்சிருமே அப்படின்ற ஒரு விடாமுயற்சி யாருக்கிட்டையுமே கிடையாது. அதனால் எல்லாருமே கிவ் அப் பண்ணிட்டு போயிடுறாங்க. நாலாவது, வை பீப்புள் கிவ் அப். எதுக்காக பீப்புள்ஸ் கிவ் அப் பண்ணிட்டு போகிறாங்க? சொசைட்டியோட கம்பேரிசன், ஃபெயிலியர்ஸை எதிர்கொள்ள முடியாததுனால, மோட்டிவேஷன் இல்லாததால், செல்ஃப் டவுட் அவங்களுக்குள்ளேயே இருக்குது.
யாருமே அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணாததால இந்த விஷயங்களால தான் அவங்க வந்து கிவ் அப் பண்ணிட்டு போறாங்க. இந்த சொல்யூஷனுக்கான என்ன, இதுக்கான சொல்யூஷன்ஸ் என்ன? ஒன்னாவது லாங் டேர்ம் கோலை தாராளமா வச்சுக்கோங்க. லாங் டேர்மா இருக்கணும் நம்மளோட கோல். ரெண்டாவது ஸ்மால் வின்ஸை செலிப்ரேட் பண்ணுங்க. நம்ம ஒரு விஷயத்துல தோத்துட்டோம், அதை தான் நம்ம மனசுல வச்சுட்டு யோசிச்சிட்டே இருப்போம், நமக்குள்ள நம்மளே கஷ்டத்தை ஏற்படுத்திப்போம். பட் நம்ம வின் பண்ண சின்ன சின்ன விஷயங்களை நம்ம செலிப்ரேட் பண்ணவே மாட்டேங்கிறோம். சின்ன சின்ன விஷயங்கள், சின்ன சின்ன வின்னிங்ஸையும் நீங்கள் செலிப்ரேட் பண்ணுங்க. மூணாவது பாஸ்ட் சக்ஸஸை நினச்சி நம்பிக்கை வச்சுக்கோங்க. பாஸ்ட்டில் நீங்கள் நிறைய சக்ஸஸ் பண்ணியிருப்பீங்க, நிறைய விஷயங்களில் சக்ஸஸ் பண்ணியிருப்பீங்க, அதெல்லாம் நினச்சிக்கோங்க. நாலாவது வை யூ ஸ்டார்ட் ஆன்னு இது எல்லாமே இந்த சொல்யூஷனுக்கான டிப்ஸு. அஞ்சாவது சயின்டிஃபிக் ப்ரூஃப் பிஹைண்ட் பெர்சிஸ்டன்ட் எஃபர்ட். க்ரோத் மைண்ட் செட், இன்டெலிஜென்ட், டேலண்ட் எல்லாமே ஃபிக்ஸ்டு கிடையாது. ப்ராக்டிஸ் அண்ட் எஃபர்ட் மூலம் தான் வளர்ச்சி அடையலாம். பிரெயினில் நம்மளை புஷ் பண்ணும்போது நியூ கனெக்ஷன் டெவலப் ஆகும். டெய்லி ரெப்பிடேஷன் அண்ட் எஃபர்ட், நியூரால் பைத்வே ஸ்ட்ராங்கர், ஸ்கில் அண்ட் ஃபோக்கஸ். ஆறாவது ஃபைனலாக மோட்டிவேஷன் என்ன சொல்கிற அப்படின்னா, இது வந்து உன்னுடைய வாழ்க்கை. யாருமே நீ மேலே போயிடக்கூடாது, நீ உயர்த்தக்கூடாதுன்னு சொன்னாலுமே நீ நின்று சொல்லணும், நான் விடாமுயற்சி பண்ண போகிறேன் அப்படின்னு, நான் வெற்றியட போகிறேன் அப்படின்னு நீங்கள் தான் சொல்லணும். ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ், யாருமே வந்து நீங்கள் நிறைய பேர்த்த பார்த்துருப்பீங்க, பிஸ்னஸ் மேன்ஸாக இருக்கட்டும், பெருசாக சக்ஸஸ் பண்ணவங்களா இருக்கட்டும், எல்லாரையுமே கேளுங்க. யாருமே ஆரம்பத்திலேயே ஸ்டார்ட் பண்ண அன்றைக்கி யாருமே பெரிய சக்ஸஸை பண்ணிட போகிறது கிடையாது. ரொம்ப ஸ்ட்ரகிள்ஸு, ரொம்ப ரிஜெக்ஷன் எல்லாமே பார்த்துட்டு தான் வந்திருப்பாங்க. நம்ம யோசிப்போம், நமக்கு மட்டும்தான் வாழ்க்கை கஷ்டமாக இருக்குது, நம்ம ஸ்டார்ட் பண்ணது தான் எதுவுமே உருப்படியாக போக மாட்டேங்குதுன்னு நினைப்போம். ஆனால் ஆல்ரெடி சக்ஸஸ் பண்ணவங்கள போய் பார்த்தீங்க அப்படின்னா உங்களை விட 1000 மடங்கு அவங்க ரிஜெக்ஷன்ஸை பார்த்துருப்பாங்க. அவங்க ரிஜெக்ஷன்ஸை பார்த்து அந்த ரிஜெக்ஷன்ஸ் எல்லாம் ஃபேஸ் பண்ணி அக்செப்ட் பண்ணதுனால தான் நீங்கள் இன்னும் இங்கேயே இருக்கீங்க. அவங்க அவ்வளோ மேலே போயிட்டாங்க. இதுதான் அவங்களுக்கும் நமக்கும் இருக்கிற டிஃப்ரென்ஸ். ஓகேங்களா? ஒரு விஷயத்த தொடங்குறீங்களா, தொடர்ந்து கன்சிஸ்டன்ஸாக பண்ணுங்கள். 10 வாட்டி தோற்று போகிறீங்களா, 20 வாட்டி தோற்று போகிறீங்களா, பரவாயில்ல. இப்போ நான் உங்களுக்கு ஒரு ஸ்டோரி சொன்னேன். ஒரு பர்சன் வந்து தோன்றாரு, தங்கம் இருக்குன்னு. அவர் ஒரு 3 அடி தோண்டியிருந்தால் அவருக்கு வந்து சுரங்கமே கிடச்சிருக்கும். அவருக்கு தெரியல, இவ்வளோ தூரம் தோண்டிட்டோம், இன்னொரு 3 அடியில் என்ன இருக்க போகுதுன்னு நினச்சிட்டு அவர் போயிட்டாரு. ஆனால் அவர் வேஸ்ட்டுன்னு நினச்ச ஒரு 3 அடியில் தான் இன்னொரு பர்சன் தோண்டி தங்க சுரங்கத்தை எடுத்துகிட்டு போயிருக்காரு. இதில் நீங்கள் யோசிக்கணும், கண்டிப்பாக நமக்கான பிளேஸ் இருக்குது. நம்ம நினச்ச இடத்த நம்ம கண்டிப்பாக அடைய முடியும். நம்ம வச்ச இலக்கை விட பெருசாகவே நம்மளால் சாதிக்க முடியும். ஆனால் நமக்கு நம்பிக்கை இருக்கணும், நமக்கு மோட்டிவேஷன் இருக்கணும், அண்ட் நமக்கு விடாமுயற்சி செய்யணும் அப்படின்ற ஒரு யோசனை வரணும். இதனால் இனிமேல் சின்னதாக ஸ்டார்ட் பண்ணாலும் பரவாயில்ல, நீங்கள் ஃபெயில் ஆனாலும் பரவாயில்ல, பாஸ் ஆகிற வரைக்கும் நீங்கள் முயற்சி பண்ணிக்கிட்டே இருங்க. முடிஞ்ச அளவுக்கு முயற்சி பண்ணுங்கள். முயற்சி பண்ணுறதால என்ன குறைஞ்சிட போகுது? இன்றைக்கி நீங்கள் எந்த அளவுக்கு முயற்சி பண்ணுறீங்களோ நாளைக்கு நீங்கள் அந்த அளவுக்கு உயரத்தில் நீங்கள் இருப்பீங்க, கண்டிப்பாக இருப்பீங்க. தொடர்ந்து நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள். அது சின்ன விஷயமா இருக்கட்டும், பெரிய விஷயமா இருக்கட்டும், உங்களோட எஃபர்ட்ஸை நீங்கள் கண்டினியூஸாக போடுங்க. ஃபெயிலியர்ஸ் வந்தால் பரவாயில்ல, நீங்கள் சக்ஸஸ் ஒன்ஸ் அடைஞ்சிங்க அப்படின்னா அடுத்தடுத்து அது சக்ஸஸ் வருமோ ஃபெயிலியரும் உங்களுக்கே தெரியாது. பட் நீங்கள் ஒன்ஸ் நீங்கள் எத்தனை வாட்டி தோக்குறீங்களோ அத்தனை வாட்டி உங்களுக்குள்ளேயும் என்ன இருக்கும், ஜெயிக்கிறதுக்காக பண்ணணும், இது மட்டும்தான் உங்களுக்குள்ளே இருக்கும். அதனால் தோத்தாலும் பரவாயில்ல, தோத்தாலும் சந்தோஷமாக எடுத்துக்கோங்க. அது உங்களோட அனுபவமாக எடுத்துக்கோங்க. தோல்வி நமக்கு சொல்லிக் கொடுக்குற பாடத்தை வெற்றியால் சொல்லிக் கொடுக்க முடியாது. அதனால் எவ்வளோ தோல்விகள் வந்தாலும் ஸ்ட்ராங்காக இருங்க. தோல்வி அதிகமாக பார்த்த பர்சன் தான் ரொம்பவுமே ஸ்ட்ராங்காக இருப்பாங்க, ரொம்பவுமே புத்திசாலியாக இருப்பாங்க. நிறைய ரிஜெக்ஷன்ஸை நீங்கள் ஃபேஸ் பண்ணுங்கள், நிறைய ஃபெயிலியர்ஸை நீங்கள் ஃபேஸ் பண்ணுங்கள், பரவாயில்ல. ஆனால் நீங்கள் கன்சிஸ்டன்ஸாக இருக்கிறத மட்டும் விட்டுறாதீங்க. எப்பயுமே கன்சிஸ்டன்ஸாக இருங்க. உங்களால் கண்டிப்பாக முடியும். தொடர்ந்து முயற்சி பண்ணிக்கிட்டே இருங்க. நீங்கள் நினச்ச இலக்கை கண்டிப்பாக அடைவீங்க. என்னோட விஷஸ் உங்களுக்கு எப்பயுமே இருக்கும். உங்களுக்கு இந்த வீடியோவில் பார்த்ததுக்கப்புறம் உங்களுக்கும் விடாமுயற்சியாக வாழணும், விடாமுயற்சியோட இனிமேல் நீங்கள் எல்லா ஒர்க்ஸையும் பண்ணுவீங்க அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் நானும் இனிமேல் விடாமுயற்சி பண்ணுறேன் அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி இன்னும் நிறைய விஷயங்களுக்காக என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் இதை விட சூப்பரான ஒரு கண்டென்ட்டோட நான் உங்களை மீட் பண்ணுறேன்.